வணக்கம் செல்ல குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப அழகான ரொம்ப சுவாரஸ்யமான கதை சொல்ல போறேன். இந்த கதையோட பேரு உண்மையின் ராணி ரோசி. ஒரு காலத்துல ரொம்ப அழகான ஒரு சின்ன கிராமத்துல ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுல ஒரு அன்பான அக்கா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அவங்க பேரு கண்ணகி. கண்ணகி அக்காவுக்கு ரொம்பவும் ஆசையா ஒரு செல்ல பிராணி இருந்துச்சு. அது வேற யாரும் இல்ல, நம்ம ரோசி தான். ரோசி ஒரு அழகான பச்சை நிற பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கும். அதோட இறகுகள் எல்லாம் சூரிய வெளிச்சத்துல பல பலன்னு மின்னும். ரோசிக்கு ஒரு சூப்பர் பவர் இருந்துச்சு தெரியுமா? அது எப்பவும் உண்மையை மட்டும்தான் பேசும். பொய் சொல்றதுன்னா ரோசிக்கு சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் கண்ணகி அக்கா ரோசிய ரொம்பவும் நேசிச்சாங்க. ரோசி காலையில எந்திரிச்சதும் கீச் கீச்சுன்னு சத்தம் போட்டு நல்ல காலை நேரம்னு சொல்லும். கண்ணகி அக்கா சமைக்கும் போது மி மி மிளகாய் எண்ணெய் கம்மின்னு சொல்லும். கண்ணகி அக்கா சிரிக்க ஆரம்பிச்சா ஹ ஹ ஹ சந்தோஷம்னு சொல்லும். அப்படி ஒரு சுட்டி பறவை நம்ம ரோசி. கண்ணகி அக்காவும் ரோசியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. ஒரு நாள் கண்ணகி அக்காவுக்கு ஒரு அவசர வேலை வந்துச்சு. அதனால பக்கத்து ஊருக்கு போக வேண்டி இருந்துச்சு. போறதுக்கு முன்னாடி ரோசியை பார்த்து, ரோசி குட்டி, நான் வெளியில போயிட்டு வரேன், வீட்டை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போனாங்க. ரோசியும் சரி அக்கா சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு கூட்டோடையே வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. கண்ணகி அக்கா போன கொஞ்ச நேரத்துல ஒரு கள்ளன் அந்த வீட்டுக்குள்ள நுழைய முயற்சி பண்ணான். அவன் யாருக்கும் தெரியாம மெதுவா வந்து கதவை திறக்க பார்த்தான். ஆனா நம்ம ரோசி சும்மா இருக்குமா? ரோசி கண்ணகி அக்கா சொன்னதை மறக்கவே இல்லை. கள்ளன் கதவை திறக்கும் போது ரோசி திடீர்னு கள்ளன் கள்ளன் உள்ளே வரான்னு சத்தம் போட்டுச்சு. கள்ளன் திடுக்கிட்டு போயிட்டான். இந்த வீட்டுல யாரும் இல்லைன்னு நினைச்சோமே, யாரு சத்தம் போடுறதுன்னு அவன் யோசிச்சான். கள்ளன் பயந்து போய் சுத்தி முத்தி பார்த்தான். எங்கேயும் யாருமே இல்லை. ஒருவேளை நமக்கு காதல சத்தம் கேக்குதோன்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் கதவை திறக்க பார்த்தான். அப்போ மறுபடியும் ரோசி கள்ளன் கள்ளன் ஓடு ஓடுன்னு இன்னும் சத்தமா கத்துச்சு. கள்ளனுக்கு ஒரே பயமா போச்சு. இங்க ஏதோ அமானுஷ்யம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து வேகமா ஓடிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணகி அக்கா வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. வீடு பாதுகாப்பா இருந்ததை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரோசி நான் இல்லாதப்ப வீடு நல்லா இருந்துச்சான்னு கேட்டாங்க. ரோசி உடனே கள்ளன் வந்தான், ஓடிட்டான், நான் பாதுகாத்தேன்னு தெளிவா சொல்லுச்சு. கண்ணகி அக்காவுக்கு ரோசி சொன்னது புரிஞ்சுச்சு. ரோசி தான் வீட்டை பாதுகாத்திருக்குன்னு தெரிஞ்சு ரொம்பவும் நெகிழ்ந்து போனாங்க. கண்ணகி அக்கா ரோசிய அப்படியே தூக்கி அன்பா தடவி கொடுத்தாங்க. என் செல்ல குட்டி ரோசி, நீ உண்மையை பேசி என் வீட்டை காப்பாத்திட்ட. நீ தான் என் வீட்டின் காவல் தேவதைன்னு சொன்னாங்க. அந்த நாள்ல இருந்து கண்ணகி அக்கா ரோசியை இன்னும் அதிகமா நேசிச்சாங்க. ரோசியும் எப்பவும் போல உண்மையை மட்டும் பேசி சந்தோஷமா வாழ்ந்துச்சு. குட்டீஸ், இந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? உண்மை எப்பவும் ஜெயிக்கும். பொய் பேசுறதுனால நமக்கு அப்போதைக்கு ஏதாவது நன்மை கிடைக்கிற மாதிரி தோணலாம். ஆனா உண்மைதான் நம்மளை எப்பவும் காப்பாத்தும். உண்மை பேசுறவங்களுக்கு எப்பவும் நல்ல பேரு கிடைக்கும். அவங்கள எல்லாரும் நம்புவாங்க. ரோசியை போல நீங்களும் எப்பவும் உண்மையை மட்டும் பேசுவீங்களா? உண்மை பேசுறது ரொம்ப நல்ல பழக்கம். எல்லாரும் உண்மை பேசி நல்ல பிள்ளைகளா இருக்கணும். சரியா செல்ல குட்டீஸ்? இன்னொரு நல்ல கதையோட உங்களை திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சுட்டி சுட்டி வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய் குட்டீஸ்.